18 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு 6 மந்த்ஸ்லேயே என்னோட மேரேஜில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எங்கள் அப்பா துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் அப்பா ப்ராசஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் எங்கள் அப்பா ஒர்க்கை விட்டுட்டு வந்துட்டார் அங்கேருந்து. எதுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற லெவலுக்கு நான் சூசைட்லாம் இது பண்ணேன். ஆமாம், அதனால எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, நான் எங்கே இருந்தோமோ அங்கேருந்து டோட்டலி இன்னொரு பிளேஸ்க்கு எங்கே மாற்றிட்டார் எங்களை. என் பொண்ணு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். அப்போ நான் வெறும் 12th தான் சார் படிச்சுட்டு இருந்தேன். நான் பிகாம் அண்ட் MBA எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாரு. ஸோ அந்த காலேஜ் போகிற டைம்லேயே எக்ஸாம்லாம் இருக்கும். அப்போ இங்கே வாய்தா கொடுப்பாங்க. ஸோ என்னை கூட்டிகிட்டு போவார் எங்கள் அப்பா. ஒரு பக்கம் எக்ஸாம், ஒரு பக்கம் டிவோர்ஸ்க்காக வாய்தா. ப்ளஸ் எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த ஒரு தருணத்தில் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்ஸ்ப்பா, அந்த டைமில் டஃப்பான டைமில் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. 22, 23 வயசோ 18 வயசோ சாப்பாடு போட்டு அந்த குழந்தைய வளர்த்து நம்ம கொஞ்சி கூத்தாடி ஒருத்தன்ட்ட கொடுத்து அதை ஒரு அட்வொகேட் கேள்வி கேட்டு, அதுவும் நாராசமான கேள்வி கேட்டு அந்த கூண்டில் நிற்கும் போது சொல்ல முடியல சார் என்னால். இனிஷியேட் பண்ணது அவங்க தான் இன்னும் இனிஷியேட் பண்ணாங்களா? ஆக்சுவலி அவருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தது. அதை சொல்லாமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் நார்மலாக ஒரு வெளியில போனா கூட வந்துட்டு நீ யாரை பார்க்க போற அப்படி அந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் பயங்கரமா எனக்கு இதாக பிசிக்கலா அடிச்சு எல்லாமே துன்புறுத்தி எல்லாம் பண்ணாங்க சார். ஒரு ஸ்டேஜ் அப்புறம் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தட்டி கொடுத்து நைட்டு என் பக்கத்துல தான் படுப்பா. அப்பானா உயிர். 2 பொண்ணு எனக்கு. ஐயோ பொண்ணு எல்லாம் இல்லை, 2மே எனக்கு பொண்ணா வேணும் அப்படின்னு வேண்டி விரும்பி பெற்றது. இந்த பொண்ணு என் பக்கத்தில் படுக்கும்போது அப்படியே தலையை தடவி கொடுப்பேன். கவலைப்படாதம்மா, அப்பா இருக்கேன், அம்மா இருக்காங்க, எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாத, யாருக்காகவும் கவலைப்படாத, மனசை தளர விட்டுறாத, எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, இதோட போதும் எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு நானும் என் ஒய்ஃபும் பட்ட பாடு யாருமே பட்டிருக்கேன். அதை பற்றி செகண்ட் மேரேஜ் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன், வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஆம்பளைனா அது நீங்கள் மட்டும் நல்லவர், வேற யாருமே பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. ஒரு இது வந்துருச்சு. ஸோ அப்புறம் அப்பா சொன்னார், இல்லைம்மா உனக்கு பிடிச்சாதான் அந்த கல்யாணம், நீ இப்போ மனசு இது பண்ணி நீ பேசு அப்படின்னு சொல்ல. ஒரு அவர் வரும்போதே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னார். பட் நான் 1 hour எனக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நான் கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த இது பண்ணது அவரை பிடிச்சி போய் அதுக்கப்புறம் தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோட லைஃப்பை வந்து திருப்பி எங்கள் அப்பா ரீஃப்ரெஷ் பண்ணார். ஸோ இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ அதான் சொல்லுவார், நீ வேலைக்கெல்லாம் போவேன், உனக்கு என்ன தேவையோ அப்பா கிட்ட கேளு, அப்பா செய்கிறேன் அப்படின்னு. அப்பா வந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு பெரிய தூண் மாதிரி எனக்கு.